இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றுமென்றும். இந்த நிகழ்ச்சியிலே நாம் கர்த்தருடைய மாபெரும் வரலாறை குறிப்பாக ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் ஒவ்வொரு குழுவோடும் அல்லது ஒவ்வொரு தனிநபரோடும் கர்த்தர் வெட்டின உடன்படிக்கையினுடைய தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். ஆபிரகாமோடு கர்த்தர் வெட்டின உடன்படிக்கையும் வாக்குத்தத்தம், இந்த ரெண்டு வார்த்தையை நம்ம மறக்கக்கூடாது. உடன்படிக்கை, வாக்குத்தத்தம், இதுதான் இந்த முழு புத்தகத்தையும், அதாவது வேதாகமத்தையும் கட்டி இணைத்திருக்கிறது. முதலாவதாக நாம் மறுபடியும் திரும்ப பார்ப்போம். முடிவாக பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிக்க போகக்கூடிய ஒரு தேசத்தை, ஒரு ஜனக்கூட்டத்தை கட்டி எழுப்புவதற்காக கர்த்தர் ஒரு தனி மனிதனையும் அவன் குடும்பத்தையும் தெரிந்தெடுக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவரை தொடர்ந்து நிராகரித்து வரக்கூடிய இந்த மக்கள் தேசங்களுடைய பாவ பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஆதியாகமம் 1 முதல் 11 அதிகாரங்களிலே இந்த தேசத்திற்கு என்ன செய்ய வேண்டும்? தாம் அருளின வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் அந்த தனி மனிதனை, சிறப்பான தனி மனிதனாகிய ஆபிரகாமோடு அவர் உடன்படிக்கை வெட்டுகிறார். 12வது அதிகாரம். இந்த இஸ்ரவேல் ஜனம் எகிப்தினுடைய நதி தொடங்கி ஈப்ரட்டிஸ் நதி வரைக்கும் உள்ள இந்த கானான் தேசத்திலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு 5 ஆசீர்வாதங்களை சொன்னார் ஆண்டவர். என்ன சொன்னார்? 1, உனக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன், ஒரு சந்ததியை கொடுப்பேன், பூமியில வம்சங்கள் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும், ராஜாக்கள் உன்னிடத்திலிருந்து எழும்புவார்கள், நான் உன்னோடு கூட இருப்பேன். சூப்பர்ல, இது இந்த 5 இது இல்லை, இந்த 5 இதுவும் நம்ம இப்பொழுதும் நம்ம ஆண்டவரே உம்முடைய வாசஸ்தலம் என்று பார்க்கணும். ஆபிரகாமோடு வெட்டினார், உடன்படிக்கை வெட்டி அவர்களுக்கு எங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்தையும் குறிக்கிறார், குறிப்பிட்டு சொல்கிறார். அதற்கு அடுத்ததாக பார்க்கிறோம், ஆபிரகாம் நீதிமானாக எண்ணப்படுகிறார். அவருடைய ஒரு சில சொந்த முயற்சியினுடைய அடிப்படையிலே அவர் நீதிமான் அல்ல, மாறாக கர்த்தரின் இந்த வாக்குத்தத்தத்தை அவர் முழுவதுமாக விசுவாசித்தபடினாலே அதனுடைய அடிப்படையிலே கர்த்தர் அவனை நீதிமானாக எண்ணினார். அவர் நீதிமான ஆகவில்லை, கர்த்தர் அவனை நீதிமான ஆக்கினார். இதே மாதிரி தான் நம்முடைய விசுவாசமும். இதை எந்த புத்தகத்திலிருந்து நம்ம பார்க்கலாம் இருக்கிறோம்? இதே இதை சொல்றார், கலாத்தியர் 3வது அதிகாரம் சொல்றார். இரண்டாவதாக மனுக்குலத்தினுடைய வரலாற்றுக்கான கர்த்தருடைய திட்டம், அதாவது கர்த்தர் மோசேயோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் இஸ்ரவேல் தேசத்தோடும் வெட்டின உடன்படிக்கை. அதாவது ஒரு தனி மனிதனுடைய ஒரு கூட்டம் 75 பேராக இருந்தவர்கள், கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள், அதாவது வயது வந்தவர்கள் கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இப்போ இவர்களோடு கூட கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் உடன்படிக்கை வெட்டுகிறார். ஆபிரகாம் சந்ததியில் பூமியில் உள்ள சகல ஜனங்களையும் ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் செய்த இஸ்ரவேல் ஜனத்தோடு இப்பொழுது உடன்படிக்கை வெட்டுகிறார். ஏன்னா ஒரு தலைவன் 400 வருஷங்களுக்கு 450 வருடங்களுக்கு முன்னாக 3-4 தலைமுறைக்கு பின்பதாக நாம் பார்க்கிறோம். பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் கர்த்தரை இவர்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். அப்படி என்றால் இவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியும் கர்த்தருடைய சொந்த ஜனமாக வாழ்ந்தால் மட்டுமே கர்த்தரை மற்ற ஜாதிகளுக்கு அறிமுகப்படுத்த முடியும். இதற்காகவே ஆண்டவர் என்ன செய்கிறார்? இவர்கள் இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி, அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தேசமாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு வழிகாட்டும்படியாக கொடுக்கப்பட்டது தான் நியாயப்பிரமாணங்கள். அந்த நியாயப்பிரமாணங்கள் 613 நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, 3 பகுதிகளாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன பார்க்கிறோம். குறிப்பாக இந்த நியாயப்பிரமாணத்துடைய சுருக்கமாக நாம் பார்ப்பது என்ன? 10 கட்டளைகள். இதுதான் என்ன சொல்லுவோம்? இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள்ஸ், அடிப்படை உபதேசம் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை செய்வதனாலே அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பதினாலே இதை அவர்கள் செய்ய வேண்டும் என்கிறார். என்னால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இனி வரும் காலத்திலே அவர்கள் கர்த்தரை நிரந்தரமாக அவருடைய இருதயத்தை தம் பக்கமாக திருப்பும் வரைக்கும், இப்பொழுது இதெல்லாம் எழுதல கொடுக்கப்பட்டது, கல்வெட்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் இருதயத்திலே புதிய உடன்படிக்கை எழுதப்பட வேண்டும். அது வரைக்கும் இவங்க இதை பின்பற்றுவார்கள் என்றால் பின்பற்ற மாட்டார்கள். இதுதான் நம்ம இந்த உபாகமத்தினுடைய புத்தகம் 30வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். இவர்கள் இந்த உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனால் எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு நாளிலே ஒரு தீர்க்கதரிசியை மோசேயினுடைய வழியிலிருந்து கர்த்தர் எழுப்புவார். அவர் வழியாய் கர்த்தர் எல்லாவற்றையும் விளங்க பண்ணுவார். அந்த தீர்க்கதரிசி இயேசுதான் என்று பின்பதாக அப்போஸ்தலனாகிய பேதுருவானவரும் அதே போல ஸ்தேவானானவரும் சொல்கிறார்.
ஆக ஒரு தீர்க்கதரிசி வருவார், அவருடைய வார்த்தையை கேட்காதவன் அறுப்புண்டு போவான் அப்படிங்கிறார். இவர் என்ன செய்வார், இருதயத்தில் எழுதுவார் என்று சொல்லி புதிய உடன்படிக்கையை குறித்து பேசுகிறார். அதற்கு அடுத்த பகுதியாக நாம் பார்ப்பது என்னவென்றால், இவர்கள் ராஜா வேண்டும் என்றார்கள், இவர்களை நியாயாதிபதியை நடத்தினார்கள், பின்பதாக ராஜா வேண்டும் என்றார்கள். பின்பதாக கர்த்தர் அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ராஜாவாகிய தாவீதை ஏற்படுத்தி அவனோடு கூட தாவீதோடு கூட உடன்படிக்கை வெட்டுகிறார். இது ரொம்ப அருமையானது. இது 2 சாமுவேலுடைய புத்தகம் 7வது அதிகாரம் 1 முதல் 29 வசனங்களில் நாம் பார்த்தோம். நிறைய பார்த்தோம் அதில், இல்லையா? அவருடைய நாட்களிலே தான் சங்கீத புத்தகங்கள் எழுதப்பட்டதுன்னு, இதனுடைய அடிப்படையில் தான் அநேக தீர்க்கதரிசன புத்தகங்கள்லாம் வெளிப்படுத்தினது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது என்ன, தாவீதுடைய ராஜ்யமும் சிங்காசனமும் என்றென்றைக்கும் நிலை நிற்கும் என்ற உடன்படிக்கையை கர்த்தர் தாவீதோடு வெட்டுகிறார். இப்போ என்ன நடந்தது, இதுவரைக்கும் இவங்க ஆசீர்வாதமாக தான் இருப்பாங்கன்னு சொல்லிடுறார் ஆண்டவர். ஆனால் என்றென்றைக்கும் ராஜாவாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பது இந்த பகுதியில் தான் வரும். ஒரு மேசியா என்பது வருவார். சரி, எதிர்காலத்தில் வரப்போகக்கூடிய ராஜா கலிலேயாவிலிருந்து வருவார் அப்படின்னு இதை எடுத்து ஏசாயா சொல்கிறார். அவர் எப்படி இருப்பார், அவர் கர்த்தராகவும் இருப்பார், மனிதனாகவும் இருப்பார் என்று சொல்கிறார். கலிலேயாவிலிருந்து அவர்கள் வருவதை அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இயேசுவானவர் அந்த இருண்ட பகுதியாக கலிலேயாவிலிருந்து வருகிறார் என்பார், மனிதனாக இருப்பார். இந்த ராஜாவை தாவீது என்ன சொல்றார், என்னுடைய ஆண்டவர் என்கிறார். அந்த கொக்கி போட்டு பிடிக்கிறது மாதிரி இவர் ஆண்டவர் என்கிறார். அவர் அழிவை காண மாட்டார் என்கிறார். ஆனாலும் தேவனுடைய வலது பாரத்தில் உட்காருவார் என்று தீர்க்க தரிசனமாக பார்த்து அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவன் சங்கீதமாக பாடுகிறான். இதற்கு பின்பதாக தான் போதக சங்கீதங்கள் எழுதப்பட்டன. அதாவது இவர் தாவீதனுடைய வம்சத்திலே அவருடைய வித்தாக வருவார். ஆனால் இவர் தாவீதனுடைய மகன் அல்ல, மகன் என்று அழைக்கப்பட்டிருந்தாலும் அவர் தாவீதுக்கும் ஆண்டவர். இதுதான் அவங்களால புரிந்து கொள்ள முடியவில்லை. கர்த்தர் இஸ்ரவேலை ஒரு பெரிய தேசமாக நிலைப்படுத்துவதையும் அவர்கள் வழியாக கர்த்தர் தமக்கு பெரும் கீர்த்தியை உண்டாக்குவதையும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு போதனையாக தாவீது தம்முடைய சங்கீதங்களிலே இவைகளை எல்லாம் உள்ளமைத்து சங்கீதங்களை கொடுத்திருக்கிறார். இந்த சங்கீதங்களிலே கர்த்தருடைய மாபெரும் திட்டம் வெளிப்படுகிறது. ஆக சங்கீதங்களை சும்மா சங்கீதமாக நாம் படிக்கவில்லை, போதனைகளாக நாம் படிக்கிறோம். ஆக கர்த்தர் தாவீதோடு வெட்டின உடன்படிக்கையினுடைய அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்றால், தாவீதனுடைய சிம்மாசனம் நிலைத்திருக்கும், அவருடைய ராஜ்யம் நிலைத்திருக்கும், அவருடைய சிம்மாசனம் நிலைத்திருக்கும், அதில் அமரப்போகிற ராஜா அவருடைய வித்தாக இருப்பார், அவர் மேசியா என்று அழைக்கப்படுவார். இதுதான் நம்ம ராஜ்யம், ராஜா, நித்தியம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியெல்லாம் இதில் சேர்கின்றன. இதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், அநேக தீர்க்கதரிசிகள் என்பார்கள். குறிப்பாக ஏசாயாவுடைய தீர்க்க தரிசன புத்தகத்திலே பார்க்கிறோம். அதில் இந்த ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் இன்னொரு கருத்து அதிலே மேலோங்குகிறது. சங்கீதங்களிலே ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 2வது சங்கீதம். ஆனால் அதே சமயத்தில் பாடுபடும் தாசனுடைய பாடல்கள் வருகின்றன. இந்த பாடுபடும் தாசன் யார் என்பதை இன்னும் அநேக அறிவியல் கலைஞர்கள், இளைஞர்கள் அல்லது முதியவர்கள் எல்லாம் இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க. வேற யாரோ ஒருத்தராக இருக்கணும். ஆனால் அழகாக சாதாரணமாக பந்தி விசாரணை செய்யக்கூடிய இந்த பிலிப்பு என்பவர் அழகாக சொல்லிட்டார். இந்த வசனத்தை எடுத்து அந்த வசனத்தை எடுத்து இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது பார்க்கிறோம். ஆக இந்த பகுதியில் நாம் பார்ப்பது என்ன, கர்த்தர் அவர் வரும்பொழுதே ராஜாவாக மட்டுமல்ல பாடுபடக்கூடிய தாசனாக வருவார் என்று பார்க்கிறோம். அதுக்கு அடுத்ததாக எரேமியாவுடைய புத்தகத்தில் அவர் வரக்கூடியவர் புதிய உடன்படிக்கையை கட்டுவார் என்றும் பார்க்கிறோம். அதுக்கு அடுத்ததாக அவருடைய இந்த தானியேலுடைய புத்தகத்தில் அவர் ராஜாதி ராஜாவாக எல்லா ஜனங்களுக்கும் மேலாக ஒரு தேவகுமாரன், மனுஷகுமாரனாக இருந்தாலும் கர்த்தத்துவம் உள்ளவராக வருவார் என்று சொல்லி தீர்க்கதரிசன புத்தகத்தில் எல்லாத்திலையும் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கு, வரக்கூடிய வருகை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இது வரைக்கும் நாம் பார்க்கிறோம். சரி, பின்பதாக நாம் பார்ப்பது என்ன, இயேசுவானவர் வருகிறார். கிட்டத்தட்ட முந்தைய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகத்திற்கும் யோவான் ஸ்தானகர் சொல்வதற்கும் கிட்டத்தட்ட 400 வருடங்கள் முடிந்து விட்டன. இப்பொழுது திடீரென்று வனாந்தரத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. அது நாம் இப்பொழுது எந்த புத்தகத்தை எடுக்கிறோம் என்றால் மார்க் எழுதின சுவிசேஷத்தை எடுக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் ஆரம்பத்திலேருந்து எழுதுகிறார். என்ன ஆரம்பத்தில் 1வது வசனத்தில் எப்படி எழுதுறாரு, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். நேர டைரக்டா எழுதுறாரு. இயேசுவானவர் 14-15வது அதிகாரத்தில் என்ன செய்கிறார், இப்பொழுது சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்.
காலம் நிறைவேறினது, மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு என்கிறார். சரி, இந்த போதில் இயேசுவானவர் புதிய உடன்படிக்கையும் ராஜ்யத்தையும் அறிவிக்கிறார் என்று சொல்லி அடுத்ததாக பார்க்கிறோம். ஆக இந்த ராஜ்யத்தினுடைய வருகை இந்த இடத்துல கர்த்தர் செய்கிறார். என்ன செய்கிறாருன்னா, இயேசுவானவர் வந்து கர்த்தருடைய ராஜ்யம் வந்து விட்டது என்ற நற்செய்தியை பிரகடனம் செய்தார். இதுக்கு என்ன சொல்லுவோம்? கெரிக்மா என்று சொல்லுவோம். இயேசு தாம் தேவனுடைய குமாரன் என்றும் முந்தைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களே வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட ராஜா என்றும் தம்மை வெளிப்படையாக அடையாளம் காட்டுகிறார். அதாவது இவர் திடீர்னு வரல, இஸ் நாட் அன் ஆக்சிடென்ட், இஸ் அ செல்ஃப் மேட் மெசாயா கிடையாது, தானே வந்து ஒரு மேசியாவாக ஆகிக்கொண்டவர் கிடையாது. இல்லை, இந்த நாட்களில் நிறைய செல்ஃப் மேட் பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்களே, எங்கே எந்த யார் உங்களை உருவாக்குனாலும் இல்லை, நாங்களே உருவாக்கிட்டோம். அவர் செல்ஃப் மேட் மெசாயா இல்லை. இவரை குறித்து முன்பதாக சொல்லியிருக்கிறது. இயேசுவானவர் தம்முடைய தேவனுடைய குமாரன் முந்தைய தீர்க்கதரிசனங்களிலே வெளிப்படுத்தப்பட்டவர் என்றும் ராஜா என்றும் தம்மை அடையாளப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்துடைய மூலக்கூறு அதில் வெளிப்படுகிறது. அவர் என்ன செய்த மூலக்கூறு என்னவென்றால், அவர் கொல்லப்படுவார், அடக்கம் பண்ணப்படுவார், உயிரோடு கூட 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பப்படுவார். அவருடைய சுவிசேஷம் எல்லா இடங்களுக்கும் அறிவிக்கிறோம். பாவ மன்னிப்புக்காக அறிவிக்கப்பட வேண்டும். இதான் நம்ம மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம், 9வது அதிகாரம், 10வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை விசுவாசித்து அவருடைய உயிர்த்தெழுதல் பரமேறுதலுக்கு பின்பு அவரை பின்பற்றிய ஒரு சிறு கூட்டம் இந்த சுவிசேஷத்தை நற்செய்தியாக உலகமெங்கும் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே அதனுடைய அடிப்படை என்ன? ஆதியாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தில் உலகமெங்கும் இந்த ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் சுவிசேஷத்தினாலே மாத்திரம் ஆசீர்வாதம் வரும் என்பது நிச்சயமாக தெரியுது. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் என்ற தொடக்கத்திலே பேதுருவானவர் 5 இடங்களிலே பிரசங்கத்திலே இதைத்தான் சொல்லி கொண்டு வர்றார். இதே சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டார். அதாவது இயேசுவானவர் வந்ததையும் ராஜ்யம் வந்ததையும், அவர் மரணம், அவர் உயிர்த்தெழுதல், அவருடைய திரும்ப வருகை, அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பு, இதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறார். அதான் குறிப்பாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரத்தில் கொர்நேலியுக்கு சொல்லும்போது இன்னும் தெளிவாக சொல்கிறார். அடுத்து அந்த சுவிசேஷத்தை, அதாவது நற்செய்தியை ஒரு அருமையான ஒரு சின்ன ஒரு சட்ட அமைப்பாக, ஒரு சின்ன சூத்திரமாக, எல்லாத்துக்கும் ஒரு சூத்திரம் படிப்போம்ல, ஈஸியாக வரும் இல்லை, அப்படி வந்து என்ன சொல்கிறார் பவுலடியார் கொடுக்குறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களே வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவத்திற்காக இயேசுவானவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் ஒரு உயிரோடு எழுப்பப்பட்டார், தரிசனமானார், 500 பேருக்கும் தரிசனமானார், எனக்கும் தரிசனமானார். அழகா ரத்தன சுருக்கமா இல்லை, சுவிசேஷம் சொல்லுங்கன்னா என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பம். நேரா வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். இல்லைங்க, பாவம்லாம் என்னன்னு சொல்லிட்டு தாங்க சொன்னாங்க, அவனுக்கு தெரியாது. நீங்களாம் புதுசாக டிப்ஸாக கொடுக்க போகிறீங்க இல்லை, என்ன பாவம்னு சொல்ல தெரியாதுங்களா உங்களுக்கு? மக்களுக்கு பாவமாக தெரியாது, மக்களுக்கு பாவமாக தெரியாது. வேடிக்கையாக இருக்கும். இந்த சுவிசேஷத்தை நற்செய்தியினுடைய சட்ட அமைப்பாக பவுலடியார் அறிவிக்கிறார். அதை மற்ற அப்போஸ்தலர்களுக்கு கையளிக்கப்பட்ட ஒரு போதனை, இதாவது கொடுக்கப்பட்ட பாரம்பரியமாக தலைமுறையாக கொடுக்கப்பட்டது என்று சொல்கிறார். அதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் வந்துவிட்டது, இப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் பழுகி பெருக வேண்டும் என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கிறோம். அது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய தொடக்கம், த லான்ச்சிங் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றிய சீஷர்களை நோக்கி அவர்கள் எருசலேம், சொல்லுங்க, எருசலேம், யூதேயா, சமாரியா மற்றும் உலகத்தினுடைய முடிவு பரியந்தம் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்தார். ஆமா, இதுதான் தெரிய மாட்டேங்குது. இது என்ன நினைச்சிட்டாங்க, இது வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட் நினைச்சிட்டாங்க. ஆப்ஷனல் சப்ஜெக்ட், நமக்குள்ள சப்ஜெக்ட் என்ன? ஆசீர்வதிக்கப்படுவார், உலகம் முழுவதும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் சொல்லு, உலகம் முழுவதும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கடுத்ததாக சாட்சி கூறுவதை எவ்வாறு முன் நடப்பிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் அவர்களிடத்தில் வரும்பொழுது அவருடைய போதனையை அவர்கள் அறிந்து கொண்டு எருசலேமிலே போய் காத்திருந்தவர்கள் பின்பதாக அங்கே திரும்ப காத்திருக்க போகலை. நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க இல்லை, ஒரு தடவை அந்த மேல் வீட்டில் ஏறினாங்க, அப்புறம் தொடர்ந்து அங்கே மேல் வீட்டில் ஏறிட்டே இருக்கல, ஆங்காங்கே பெரிய போய் அங்கங்கே சபைகளை ஆரம்பித்து சபைகளில் தான் இருந்தாங்க. ஒரு தடவை தான் காத்திருப்பு இருந்தது, அதுக்கு மட்டும் தான் சொன்னார், அங்கே போய் காத்திருங்கள் போங்க, அதுக்கப்புறம் புறப்பட்டுங்க. இப்போ கர்த்தர் வந்து எல்லா இடத்துலையும் இதை நடத்தி கொண்டிருக்கிறார். சீஷர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அறிவித்தவர்கள் என்ன செய்தார்கள்?
விசுவாசிப்போரை ஞானஸ்தானம் கொடுத்து புதிய சபையாக கட்டினார்கள். அறிவித்து விட்டு என்ன சொல்றாங்க, ஏன் வேலை முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே என்னகிட்ட வந்து எப்படியா ஞானஸ்தானம், ஐயோ நான்லாம் ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டேன், ஞானஸ்தானம் எந்த சர்ச்சுக்கு போகணும், எந்த சர்ச்சுக்கு வேணாலும் போ அப்படின்னு சொல்லிடல. என்ன சொல்லியிருக்கார்கள், சீஷர்கள் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார்கள், விசுவாசிப்பவரை புதிய சமுதாயமாக சபையாக ஒன்று கூட்டி கட்டியிருக்கிறார்கள். அடுத்ததாக அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே அவர்கள் அடிப்படையாக கட்டமைத்திருக்கிறார்கள். அதற்கடுத்ததாக சகல ஜனத்திற்கும் சாட்சி கூறும் இந்த குறிப்பிட்ட சுவிசேஷத்திற்காக கர்த்தர் இப்பொழுது பவுலடியாரும் அவருடைய குழுவினரையும் ஆண்டவர் எடுக்கிறார். அவர்களும் சபையின் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிறார்களே தவிர தாம் தோன்றிகளாக போகவில்லை. எந்ததொரு ஊழியமும் தாம் தோன்றிகளாக இல்லை, சபையிலிருந்து உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். சகல ஜனத்திற்கும் சாட்சி கூறக்கூடிய இந்த ஊழியத்தை ஆண்டவர் அவர் கொடுத்தார். அதுக்கடுத்ததாக அவர்கள் என்ன செய்தார்கள், போனவர்கள் முக்கிய பட்டணங்களிலே ஆடு மாடு வாங்கி கொடுத்தார்கள், சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள், சுவிசேஷமயமாக்கினார்கள். எந்தெந்த முறையிலெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்க விட முடியுமோ அதெல்லாம் பண்ணார்கள், சுவிசேஷமயமாக்கினார்கள். அதுக்கு அடுத்தது என்ன செய்தார்கள், அந்த அங்க உள்ளவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து தள சபைகளை ஆரம்பித்தார்கள். கிளை சபைகளை ஆரம்பிக்கவில்லை, தள சபைகளை ஆரம்பித்தார்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, தேர் மை டாட்டர் சர்ச். எங்க கிராண்ட் டாட்டர் சர்ச் எங்க இருக்குன்னு நான் கேட்பேன். டாட்டர் சர்ச், மதர் சர்ச், டாட்டர் சர்ச் அப்படின்பா. எல்லா சபைகளும் மதர் சர்ச் தான். அவங்கலேருந்து சபைகள் பிரிந்து போயிட்டே இருக்கணும். சரி, முக்கிய பட்டணங்களிலும் அதில் உள்ள சுற்றுப்பகுதியிலும் சுவிசேஷமயமாக்கினார்கள். புதிய விசுவாசிகளை அவர்கள் கொண்டு வந்து ஒன்றாய் கூட்டி சபையாக கட்டினார்கள். அந்த சபையை திடப்படுத்தும்படியாக அப்போஸ்தல போதனை செய்தார்கள். பின்பதாக தொடர்ந்து திடப்படுத்தும்படியாக மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்தார்கள். ஒரு அருமையான ஒரு கட்டமைப்பாக வைத்தார்கள். உண்மையான மூப்பர்களிடத்தில் ஒப்பு கொடுத்து போய் சுவிசேஷமயமாக்க போயிட்டாங்க. என் பைபிள் காலேஜ்லேருந்து ஒரு ஆள் எடுத்து போடலையோ அங்கே, ஓகே நான் வேற இடத்துக்கு போகல. அந்தந்த சபைகளிலே இருக்கக்கூடிய உண்மை உள்ள ஊழியக்காரர்களை எழுப்பி அந்தந்த சபைகளை நடத்த முடியாது கூறினாங்க. அவங்க செஞ்சதெல்லாம் எப்படின்னா இட்ஸ் ஸ்பான்டேனியஸ் எக்ஸ்பான்ஷனுக்கு இருந்துச்சு. நம்ம தான் என்ன பண்ணிட்டோம்னா ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ஐயோ இந்த சபையை நடத்தணும்னா ஒரு நல்ல ஒருத்தர் ஒரு அட்லீஸ்ட் ஒரு பிடிஹெச் லெவல் படித்தவராது வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வந்து பிடிஹெச் லெவல் இருந்தால் தான் சபையை நடத்த முடியுங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டோம். ஆனால் அங்கே உள்ள ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர், படிப்பு சரியான அறிவு இல்லாதவர், பிடிஹெச்சில் உள்ளவரோட அதிகமாக சொல்லுவார். ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னாங்களா, அதாவது பைபிள் காலேஜிலேருந்து ஒருத்தர் கிராமத்தில் போய் விதை விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான். விதை பார்த்துருக்கீங்களா? விதை தெரியுமா? விதை அது ஹைபிரிட் இருக்கும். அதை எடுத்துக்கொண்டு அப்படியே போக வேண்டும், நிலத்துக்கு போக வேண்டும். நிலம் பார்த்துருக்கீங்களா? எல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஏய் எங்கேருந்து வந்திருக்க, வேற உலகத்துலேருந்து வந்திருக்கியா? அது போட்டால் என்ன ஆகும் தெரியுமா? ஏட்டு சுரக்காய். அவங்க அதில் வாழ்கிறாங்க. ஒருத்தர் புளி பார்த்துருக்கீங்களா? அப்படி பட்டையாக இருக்கும். சாயந்தரம் வேணாம் உனக்கு காட்டுறேன், நீ முடிஞ்சால் அதை பார்த்துருப்போம். புளி பார்த்துருக்கீங்களா? புதிய விசுவாசிகளை சபைகளாக கட்டமைத்தார்கள். அந்தந்த சபைகளிலே மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள். இதில் இதனே ஏன் நான் படிச்சுட்டு வருவோம்னா, இதுதான் முறைமையா? இந்த முறைமையின்படி தான் நாம் செய்ய வேண்டுமா? இந்த முறைமையின்படி தான் எல்லாவற்றையும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டுமா? இதுபடி தான் நம் ஊழியக்காரர்களை வைக்க வேண்டுமா? இதுதான் ஆண்டவர் வைத்திருக்கிற மாபெரும் திட்டமா? இதுதான் இந்த வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்போ என்ன ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னா, சுவிசேஷத்தை அறிவித்து விட்டு அப்படியே விடலை. அவங்க எங்கேயாவது விட்டுட்டு போனாங்களா? பவுலடியார் கால் வைத்த இடங்களில் எல்லாம் அவர் கட்டடங்களை கட்டவில்லை, சபைகளை கட்டினார். ஒரு சபையில் சபைகள், வீடுகள் தோறும் கூடக்கூடிய சபைகள், அதை தான் கட்டியிருக்கிறார். அதாவது சொல்லும் பொழுது கொரிந்து பட்டணத்தில் உள்ள சபைக்கு எழுதுகிறதாவது ஒருமையில் சொல்லப்பட்டிருந்தாலும் கொரிந்து பட்டணத்தில் கிட்டத்தட்ட 20-30 சபைகள் இருந்திருக்கும். அதே போல் சார் ரோமாபுரியில் இருக்கக்கூடிய சபையாருக்கு எழுதுகிறதா என்று சொல்லும்போது 16வது அதிகாரம் போது கிட்டத்தட்ட 8-9 இடங்களில் 25 இடங்கள்ல இருந்திருக்கும்னு சொல்றாங்க. அந்த நாட்களுடைய கணக்கெடுப்பின்படி எழுதும்போது கலாத்திய இதில் உள்ள சபைகளுக்குன்னு எழுதுறாரு, ப்ளூராலிட்டியில் எழுதுறாரு. அவர் என்ன சொல்றாங்க, கலாத்தியா ஒரு பெரிய பிராந்தியம், அதில் உள்ள பகுதி அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் குறிப்பிட்ட நகரம் இருக்குது. இப்போ எபேசுங்கிற பட்டணத்தை எடுத்தாலும் அதை சுற்றி உள்ள அநேக பட்டணங்கள்லாம் சேர்ந்து அதனோடு கூட இருக்குது. ஆக அந்த நாட்களில் எபேசுல கூட ஒரு சபை இல்லை, கொரிந்தில் ஒரு சபை கிடையாது, அநேக சபைகள் இருந்தன. பிலிப்பி பட்டணமாக இருந்தாலும் அதுக்கு எழுதும்போதும் பவுல் எழுதுறாரு,
கண்காணிகளுக்கும் கண்காணிகளுக்கும் உடன் ஊழியர்களுக்கும். உடன் ஊழியர்கள் கண்காணிப்புனா பிஷப்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல அண்ட் டீக்கன்ஸ். கண்காணிகள். ஆமா, அண்ட் டீக்கன், பிஷப்ஸ் அண்ட் டீக்கன்ஸ். ஆமா, அந்த பிஷப்ங்கிற சரியான சர்ச்சஸ் இருந்தது அப்படின்றதால இந்த பிஷப்ங்கிற சரியான டிரான்ஸ்லேஷன் கிடையாது, ஓவர்சியர்ஸ். அதுதான் சரியானது, அதான் சரியானது. எபிஸ்கோபாஸ், எபின்னா மேலே, ஸ்கோபாஸ்னா பார்க்குறவங்க, அதை மேற்பார்வையாளர்கள். நான் சரியான விட கண்காணி அப்படின்னா, கண்காணி என்னென்னா உடனே ஏன்னா கண்காணின்னா ஏதோ வேலை செய்கிறவன்ல அதெல்லாம் கிடையாது அப்படிவாங்க. இல்லை இல்லை, அதுதான் முக்கியமாக கொடுக்கப்பட்டது. அநேக மூப்பர்களுக்கு அவர்கள் மேற்பார்வை பார்க்கிறவங்க. அதே தானே செய்கிறாங்க. என்னது? பிஷப்பு அதை தானே செய்கிறாங்க. அடுத்ததாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சுவிசேஷத்தை அறிவித்து அப்போஸ்தலர்கள் போகும்போது ஒன்று நடந்தது. இப்போ இயேசு இப்படி ஒரு இதை வச்சுக்கிறோமே, நம்ம வந்து இயேசுவானவர் இருக்கும் பொழுது இருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்துக்கு போவோம். அப்படி எடுத்துருங்க, அப்படியே போயிடுவோம். நம்ம இப்போ முக்கியமான அடுத்த பாடத்துக்கு வந்துட்டோம். இந்த அடுத்த பாடம் என்னவென்றால், கர்த்தருடைய திட்டத்தில் இன்று கிறிஸ்துவனுடைய சபைதான் மையமாய் இருக்கிறது என்பது. இந்த பாடத்தில் தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது ஒன்று மட்டும் நம்முடைய இருதயத்தில் ஆழமாக பதிய வேண்டும். கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற நபராகிய தாவீதை ஆண்டவர் எடுத்தது போல இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற சபையை கொண்டு ஆண்டவர் ஏதோ செய்யவிருக்கிறார். இதற்கு இணைந்து நாம் வாழ வேண்டுமே தவிர இதற்கு விரோதமாக வாழ்ந்து விட முடியாது. அப்படி என்றால் கர்த்தருக்கு விரோதமாக வாழ வேண்டும். சரி, போகலாம். இப்போ 16வது அதிகாரத்துக்கு போகிறோம். 16வது அதிகாரத்தில் குறிப்பாக எங்கேருந்து பார்க்கணும்னா 13வது வசனத்தில் இருக்கிறேன். அந்த ஆண்டவர் கேட்குறாரு, நான் யார் என்று கேட்கிறார்ல, அது எந்த வசனத்துல இருந்து? 13ல இருந்து வாசிங்களேன் செல்வி. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். எங்க இருக்கும்போது பிலிப்பு செசரியா பட்டணத்துக்கு அந்த பக்கம் போயிட்டார். அதாவது இது வந்து புறஜாதிகள் உள்ள இடம். அங்க போய் தான் இதை ஆரம்பிக்கிறார். ஏன்னா கொஞ்சம் கூட்டம் குறையட்டும். நிறைய கூட்டம் வந்து என்னது மோதிர கூட்டமாக இருக்குது. இயேசுவானவர்களெல்லாம் எல்லாருடைய மோதும் போது ஒருத்தர் யார் என்னை தொட்டதுன்னு கேட்குறாரு இல்லையா? மோதிர கூட்டம் ஒன்று, தொடுற கூட்டம் ஒன்று இருக்குது. ஆக இங்கே எல்லா கூட்டம் எடுத்து தனியாக சீஷர்களை கொண்டு போய் இப்போ கேட்க ஆரம்பிக்கிறாரு. என்ன கேட்குறாரு? என்னை ஜனங்கள் யார் என்று கேட்கிறார்கள். என்ன சொல்றாரு? அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். இப்போ இதெல்லாம் என்ன சொல்றாங்க? அவங்களுடைய புரிதல் என்னவா இருந்தது? இது வரைக்கும் மக்களுடைய புரிதல் என்னவா இருந்தது இயேசு கிறிஸ்துவை குறித்து? ஒரு தீர்க்கதரிசி, ஒரு நபர், ஒரு மனிதர். இதனால் இன்னும் வந்து சில கூட்டங்கள்லாம் வருங்க, ஈசா நபி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவர் நபி தான், வேற ஒன்றும் கிடையாது, அதுக்கு மேலே கிடையாது. இது அதோட முடிஞ்சு போயிருந்துச்சுன்னா நம்ம வந்து இயேசுவானவரை குறித்தோ அல்லது அவருடைய பாவ மன்னிப்போ அவருடைய சிலுவை மரணம் நபின்னு மட்டும் எடுத்திருந்தா அவருடைய சிலுவை மரணமே கிடையாது. ரொம்ப எளிதாக போகிறோம். அவரை வந்து ஒரு மனுஷனாக மட்டும் எடுத்திருந்தோம்னா சுவிசேஷம் பூரணப்பட்டிருக்காது. ஒரு மேசியா வர வேண்டும்னு நம்ம காத்திருப்போம். ஒரு அவதாரமா எடுத்துட்டு போயிருக்கலாம். ஆமாம், ஒரு அவதாரமாக வந்துட்டு போயிட்டு ஆரம்பிச்சிடலாம். சரி, இப்போ என்ன செய்கிறாரு? யார் என்று கேட்கிறார். அவங்களுடைய புரிதல் என்ன? ஒரு நபர், குறிப்பாக ஒரு நபியானவர், அதாவது ஒரு தீர்க்கதரிசியானவர், ஒரு வல்லமை உள்ள தீர்க்கதரிசி, அவ்வளோதான். அதுக்கடுத்ததாக வாசிங்க. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? மற்றவங்க சொல்றதை விடுங்க, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறாரு. இயேசுவானவர் எல்லா நேரத்திலையும் சொற்பொழிவு மட்டும் ஆட்டிட்டு போகல, கேள்வி கேட்டிருக்காரு. திரும்ப திரும்ப கேள்வி கேட்டிருக்காரு. நம்ம சபையில் ஒருத்தர் வந்து நான் ஒரு தடவை பிரசங்கம் பண்ணும்போது அவர் வந்தோன்னு போயிட்டார். ஏன்னா இவர் வந்தால் என்கிட்ட கேள்வி தான் கேட்பார் அப்படின்ட்டு. இன்னொருத்தர் அமெரிக்காவில் இருக்கும்போது சொல்லிட்டாரு, நான் வரமாட்டேன், ஏன்னா அவர் கேள்வி கேட்பார். அப்படி கேள்வி கேட்டால் என்ன? இல்லை எனக்கு பதில் தெரியலைன்னா தெரிஞ்சுட்டு போகுது. இப்போ வரலன்னா அந்த கேள்விக்கு பதிலே தெரியாமல் போயிடல. ஒருத்தர் சொல்லும்போது சொல்கிறாரு, 5 நிமிஷம் முட்டாளாய் இருப்பது நல்லது, நீ 50 வருடங்கள் முட்டாளாய் வாழ்வதை விட. கேள்வி கேட்டால் 5 நிமிஷத்தில் தான் விடை தெரிஞ்சிருது. அந்த கேள்வியை கேட்கலன்னா 50 வருஷம்னாலும் உனக்கு விடை தெரியுது. ஏசு கேட்கிறார், நீங்கள் யார்? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வாசிங்க. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நம்ம அண்ணன் அவர் தான் முன்னாடி ஓடி வருவார். அதாவது சீமோன் பேதுரு சாங்குவின் கேரக்டரிஸ்டிக்ஸ்பாங்க. சாங்குவின்னா துடுன்னு வந்து முன்னாடி வந்து சொல்கிறவர். ஓகே, அதில் நல்ல குணங்களும் இருக்குது, நிறைய கெட்ட குணங்களும் இருக்குது. ஓகே, என்ன சொல்றாரு? சீமோன் பேதுரு என்ன பண்றாரு? பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ஆமா, இதுல இன்னொரு இடத்துல என்ன பண்றாங்க? நீர் கிறிஸ்து என்று மட்டும் இருக்கும்.
ஸ்ட்ரைட்டாக இல்லை இன்னொரு சுவிசேஷத்தில். ஆனால் இங்கே வந்து கிறிஸ்து யார் அப்படின்னா ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா நீ தேவன் அப்படிங்கிறாரு. இந்த உலகத்திற்கு நாங்கள் வர வேண்டும் என்றது அந்த மேசியா. இப்போ மேசியா வர வேண்டும் என்றிருந்தார்கள். அந்த மேசியா எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று தானியேல் என்ன சொல்றாரு? அவர் கர்த்தருக்கு நிகரானவர், கர்த்தத்துவம் உள்ளவர்ங்கிறாரு. இப்போ இதை தான் பார்த்துட்டு இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு கேட்டுட்டு இப்போ ஓரளவுக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்குது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் தெரிஞ்சிருச்சு. இப்போ இயேசுவானவர் அவருக்கு என்ன சொல்றாரு? இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். இயேசுவானவர் சில நேரம் ஃபுல் அட்ரஸ்ல தான் கூப்பிடுவார். இல்லை நம்மள சில பேரை கூப்பிடும்போது இந்த பேருக்கு இல்லை ஃபுல்லாக பேர் சொல்லுது. என்ன ஜோயா தினகரன் சாமுவேல் அப்படின்னு சொன்னா தான் தெரியும், ஓ நம்மளை தான் சொல்றாங்களா அப்படின்னு. ஓகே, இதுல யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதே உனக்கு வெளிப்படுத்தவில்லை, சொந்தமா இது வந்திருக்காது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இது அவர் தான் உனக்கு வெளிப்படுத்தினபடியானால நீ சொல்ற, இல்லைன்னா இவ்வளவு குயிக்கா நீ சொல்லியிருக்க மாட்ட. ஜீவனுள்ள, ரொம்ப அழகா இருக்குல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, ஃபுல் அட்ரஸ் கொடுக்குறாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், நீ ஒரு சின்ன கல்லா இருக்கிற, இந்த கல்லின் மேல் இந்த கல்லின் அடுத்த சொல்ல இந்த பெரிய கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், நான் என் சபையை கட்டுவேன். அதுக்கு அடுத்ததாக பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் என்றால் இந்த பிசாசனுடைய தந்திரங்கள், அதனுடைய எதிர்ப்புகள் இதை மேற்கொள்ளாது அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்தது 19 வாசிப்போம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். அநேகமான சபைகளில் பார்த்தீங்கன்னா அந்த பேதுரு நிற்கிற மாதிரியும் அவர்கிட்ட வந்து ஒரு சாவி குத்து தொங்குற மாதிரியும் படம்லாம் போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த சாவி குத்து தான் எங்கள்கிட்டையும் இருக்குதுன்னு இப்போ சொல்லுவாங்க. ஆனால் அது அடிப்படை வேதத்தை விட்டுட்டு அந்த வெளிப்படையை மட்டும் பிடிச்சிருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? நான் அப்போஸ்டாலிக் அத்தாரிட்டி, இந்த பீட்ரைன் ட்ரெடிஷன் அப்படின்பாங்க. சாவி கொத்தை நான் கொடுக்குறேன். என்ன சொல்றாரு? பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ, என்னத்தெல்லாம் கட்டுறியோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ, என்னெல்லாம் கட்டவிழ்க்கிறியோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்போ அப்போஸ்தலருக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த சுவிசேஷத்தினுடைய அதிகாரத்தை பாருங்க. இங்கே என்னெல்லாம் கட்டுறீங்க? இருதயத்தை கட்டுறீங்க, குடும்பத்தை கட்டுறீங்க, இல்லை சபையை கட்டுறீங்க, ஊழியக்காரர்களை கட்டுறீங்க. இது எல்லாமே அங்கேயும் கட்டப்பட்டு இருக்கும். இங்கே என்னெல்லாம் அவிழ்த்து விடுறீங்க? பாவத்தில் இருந்த விடுதலை, அடுத்ததாக பிசாசில் இருந்த விடுதலை, அடுத்ததாக எல்லா பிரச்சனையில் இருந்த விடுதலை, இதெல்லாம் நீங்கள் அவிழ்க்கிறீங்களே, இது எல்லாம் அங்கேயும் அவிழ்க்கப்பட்டு இருக்கும். ஒருத்தர் கேட்டார், அங்கேயும் கட்டி போட்டிருப்பாங்களா? இல்லை, அங்கெல்லாம் கிடையாது. யார் இதை கட்ட இருக்கு. உடனே என்ன சொல்றாரு? அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். இயேசுவானவர் எந்த இடத்துல திரும்ப தாம் கிறிஸ்து என்று சொல்லாதீங்கிறாரு. நான் முன்னாடியே சொன்னேன், 2 இடத்துல. சில இடத்துல போய் சொல்லுங்க அப்படின்பார், சில இடத்துல போய் சொல்லாதீங்க அப்படின்பார். எங்கெல்லாம் சொல்லுங்க என்னாரு, எங்கெல்லாம் சொல்லாதீங்க என்னாரு. ஒட்டுமொத்த புறஜாதி இடத்துல போகும் பொழுதெல்லாம் கர்த்தர் உனக்கு செய்தவைகளை போய் உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் போய் சொல்லு அப்படிங்கிறாரு. அதுக்கடுத்த யூதர்களுக்கு இப்ப வேண்டாம், இவங்களுக்கு கொஞ்சம் வச்சுக்கிறேன், பின்னாடி வரும்பொழுது வச்சுட்டு. ஆக இந்த இடத்துல நம்ம என்ன யோசிக்க வேண்டும்? இயேசுவானவர் திடுதிப்புன்னு சொல்றாரு, நான் என் சபையை கட்டுவேன். அப்ப கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் இது வரைக்கும்? அதாவது இந்த சபைங்கிற வார்த்தை இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இதுலையும் அதுக்கடுத்த 18வது அதிகாரத்திலையும் இந்த 2-3 இடங்கள்ல வருகிறதே தவிர மற்ற எந்த சுவிசேஷத்திலையும் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு சொல்லி அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. அருமையானவர்களே, இயேசுவானவர் தான் யார் என்று கேட்க ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் சபையை கட்டி கொண்டு இருக்கிறார்கள். இந்த சபை முக்கியமானதா? இது தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறதா? சபைக்கு என்ன மரியாதையை நான் கொடுக்க வேண்டும், என்ன மதிப்பை கொடுக்க வேண்டும், என்ன மகிமையை நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய திட்டத்தில் சபையானது மைய புள்ளியாக இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக சுவிசேஷத்திலும் அதற்கு பின்பதாக உபதேசத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. பவுலடியாரும் மற்ற அப்போஸ்தலர்களும் இதை குறித்து இருக்கிறார்கள். சபையினுடைய முக்கியத்துவத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது தேவனுடைய திட்டம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அலைபேசி எண் 978-998-7664. மின்னஞ்சல் முகவரி
tv@ektanetwork.org.